வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபிவித்தம்மா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாமா? என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? ரெசிபி வீடியோ தாங்க. உளுந்தங்களி மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தாங்க தேவை. ஒரு பவுலில் கருப்பு உளுந்து கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்தங்களி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கருப்பு உளுந்தங்களி மிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உளுந்தங்களி, உளுந்து கஞ்சி, உளுந்து லட்டு போன்ற பல ரெசிபிகளை ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் நம்ம உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணணும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக அது கெட்டு போயிடும். இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால எலும்பு முறிவு, இரத்த சோகை போன்ற பல்வேறு நோய்கள் குணமாகறதுக்கும் நம்ம உடலில் எலும்புகள் வலுப்பெறுவதற்கும் நம்ம பயன்படுத்துவோங்க இந்த கருப்பு உளுந்தை. அடுத்தது நம்ம அரிசியையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி, தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உளுந்தங்களி மிக்ஸ் போன்ற பல ப்ராடக்ட்ஸ் நம்ம இப்போது சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது நல்லா ஆற வச்சு நம்ம அரிசி மற்றும் உளுந்து வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த உளுந்தங்களி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு எலும்பு வலுப்பெறுவதற்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போது நம்ம ஆற வச்ச உளுந்து அரிசியை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே நல்லா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக இருந்தாலும் நம்ம அதை ஜல்லடையில் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு அந்த கொரப்பு தன்மை கஞ்சில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாத சில பேருக்கு நம்ம ஜல்லடையில் சளிச்சும் கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போது நல்லா ஒயிட் கலராக இருக்கு இல்லையா, நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிட்றப்போ அது அவ்வளோ பிளாக் கலராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை போன்ற இனிப்பு சேர்த்தும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உப்பு மட்டும் சேர்த்து கூட நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாங்க. உளுந்தங்களி நல்லெண்ணெயெலாம் சேர்த்து உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்டா அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி இனிப்பு சேர்த்தும் நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும்னா ஒயிட் சுகர் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் உளுந்து கஞ்சி ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அந்த உளுந்தங்களி மிக்ஸ் செஞ்சு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணேங்க. நீங்கள்